வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ராகி அடை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் நான் சோம்பு சேர்த்துருக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இஞ்சி பூண்டு பதம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்தமாரி ஒரு பதத்துக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில். இது நல்லா வறுபட்ட உடனே இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இதோட சேர்த்துட்டு எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் ராகியோட ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட ஒரு கொத்து நான் முருங்கீரை சேர்த்துருக்கேன். முருங்கீரை சேர்த்து செய்யும் போது ராகியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கீரை இப்போ சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். கீரை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், முருங்கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்புலேயே. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாவோடு சேர்த்துருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது பிசைஞ்சிங்கன்னா பிசைய முடியாது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட வேணாம், ஒரு அளவுக்கு லூஸ் விட்டு பிசைங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நார்மல் பிளேட்டில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு சின்னதாக ஒரு சைஸ் அளவுக்கு நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். வாழையிலேருந்து எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்காது, பின்னாடியோட அச்சோட ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இதை சுற்றிலும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. நல்லாயிருக்கும், நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அந்த வாழை இலையோட அச்சு பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான், நம்மளோட ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ ராகி அடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம், தேங்காய் சட்னி. அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்படியே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ராகி அடையும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.